ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் செகண்ட் ஹாஃபுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், ஐ வாஸ் இன் அன் இம்பார்ட்டண்ட் டாஸ்க் ஆஃப் மை லைஃப், அப்படி தான் சொல்லணும். ஐ வாஸ் மேனிஃபெஸ்டிங் சம்திங் ரியலி விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் வேறு எதுலேயுமே என்னால் கவனம் செலுத்த முடியல. முழுக்க ஐ வாஸ் இன் டு தேட். ஸ்டில் அம் மேனிஃபெஸ்டிங். பட் அதுக்காக ரொட்டீனை நிறுத்தி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டீனோடையே சேர்ந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லெட் இஸ் கோயிங் டு தி ரீட். உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு சொல்லும் மெசேஜஸ் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செப்டம்பர் செகண்ட் ஹாஃப் 2025 உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ் என்னென்னு. வா உங்கள் ட்வின் ஃப்ளேமே வந்துட்டாங்க கார்டு வழியாக. செப்டம்பர் 2025 செகண்ட் ஹாஃப் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ் என்னென்ன. செப்டம்பர் 2025 உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ் என்ன. ஓகே கைஸ், இப்போ ஒவ்வொரு கார்டாக பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 6 of Swords. 6 of Swords அப்படிங்கிறது வந்து கர்மா கார்டு. இது எப்படி குறிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், பிரைட் மூன் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. கர்மா கார்டு அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். அதே சமயத்தில் வாண்டடாக போய் யாரையும் துன்புறுத்தக்கூடாது. அதே சமயத்தில் லைஃப் லெசன்ஸ், லைஃப் சேலஞ்சஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கணும். பீப்புளை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கும் பாஸ் ஆன் பண்ணிட்டு போகணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து 6 of Swords. இது உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். அடுத்த கார்டு வந்து 6 of Wands. 666. இது வந்து 6 of Wands. 6 of Wands அப்படிங்கிறது வந்து விக்ட்ரியை குறிக்குது. ஸோ அப்போ கர்மாவெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி திருப்பி உங்கள் எப்படி சொல்கிறது, அதில் போகிற வழியிலேயே ஒவ்வொரு சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸ்லேயும் விக்ட்ரியை பார்த்துக்கிட்டே வரீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, பீப்புளை ஹேண்டில் பண்ண கற்றுக்குறீங்க. டஃப் லைஃப் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்குறீங்க. உங்களுக்கான லைஃப் லெசன்ஸையும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது. தட் இஸ் சக்ஸஸ், தட் இஸ் விக்ட்ரி. ரியல் விக்ட்ரிங்கிறது அதுதான். அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஏதோ ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்டர்ப்ரெனர் ஆகுறீங்க அப்படி இப்படின்னாலாம். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து ஜெயிக்க கற்றுப்பீங்க. நிறைய மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு கற்றுப்பீங்க. எப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க கற்றுக்குறீங்களோ அப்போ பிஸ்னஸ்லேயும் ஜெயிக்க கற்றுக்குவீங்க. இன்னொன்று, எப்போ நீங்களே உங்கள் ஓல்டு வெர்ஷனை ஜெயிக்க கற்றுக்குறீங்களோ, நியூ வெர்ஷனாக எவ்ரிடே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கீங்களோ, அப்டேட் பண்ண கற்றுக்குறீங்களோ, அப்போவே வந்து நீங்கள் வந்து விக்ட்ரியை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் ஃப்ரம் 6 of Wands. ஸ்வாட்ஸ் தான். 6 of Swordsலேருந்து தான் 6 of Wandsக்கு வர முடியும். ஓகே, ஸோ அதான் இந்த கார்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கார்டு வந்து 2 of Cups. 2 of Cupsங்கிறது நம்மளுக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும். இது வந்து ட்வின் ஃப்ளேம் கார்டே தான். ஸோ அப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் என்னென்னா, நான் உங்க கூட தான் இருக்கேன், ஐம் ஹியர். இதெல்லாம் நீ க்ராஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகி வரும்போது ஃபிசிக்கலாக உன்னால் என்னை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் மெசேஜ். யூ கேன் மேனிஃபெஸ்ட் மீ ஃபிசிக்கலி அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் ஹை டைம். இதெல்லாம் க்ராஸ் பண்ணி யூ கம் டு மீ அப்படிங்கிறது. அதாவது கம் டு மீன்னா அப்படி கிடையாது, கிளைம் மீ, மேனிஃபெஸ்ட் மீ அப்படிங்கிறது தான் மெசேஜ். சி
அடுத்த கார்டு பாருங்க. இது வந்து ஐ கேன் நாட் மேக் அப். நீங்க வைக்கும்போதே பார்த்தீங்க. நான் கார்ட்ஸ பார்த்து கூட வைக்கல. ஷஃபில் பண்ணி எடுத்து கவுத்தி தான் வச்சிருந்தேன். 10 ஆஃப் கப்ஸ். ஸோ அப்போ உங்க ட்ரீம்ஸ்ல, உங்க இமேஜினேஷன்ஸ்ல நீங்க வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கை இதுதான். ஒரு மேரிட் கப்புலா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மேரிடோ, அன்மேரிடோ, ஃபிசிக்கலா எப்பவுமே டுகெதர்னஸ்ல இருக்கணும். ஒரு கப்புலா லைஃப் வாழணும். குழந்தைங்க வேணும். எனக்கு பிடிச்ச ட்ரீம் லைஃப்ப ஹேப்பியா அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட, எப்பவுமே அந்த ஜாயோட, எப்படி சொல்றது? ஜோஷோட பிரைட்டா லவ்வுக்குன்னு ஒரு பிரைட் சைடு இருக்கும்ல, அதோட வாழணும் அப்படிங்கிறது தான் உங்க ஆசை. உங்க ட்வின் ஃப்ளேமும் அதைத்தான் சொல்றாங்க. எனக்கும் இதே ஆசை இருக்கு. இது வந்து நம்ம சீக்கிரமா வாழ்வோம். இது வந்து நீ அதாவது 2 பேரும் ஃபிசிக்கல்ல மீட் பண்ணோம். ஃபிசிக்கல் யூனியன் நடந்துச்சுன்னா தான் இது அடுத்த ஸ்டெப் வர முடியும் அப்படிங்கிறதா மெசேஜ். அடுத்தது 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ல என்ன தெரியுது அப்படின்னா, 6, 6, 10, 10 இதெல்லாம் நீங்க நம்பர்ஸ் பார்ப்பீங்களா இருக்கும் அடிக்கடி. அதுதான் உங்களுக்கான மெசேஜ் நம்பர்ஸ் இப்போதைக்கு. ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனக்கு எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த சுச்சுவேஷன் எல்லாம் நீங்க கிராஸ் பண்ணி வர்றீங்கல்ல, வந்து நீங்க ஃபர்ஸ்ட் யூனியனுக்கு வரணும், டுகெதர்னஸ்க்கு வரணும். ஃபிசிக்கல் யூனியனுங்கும் போது நீங்க வந்து அதுல நிறைய கண்டிப்பா எதிர்ப்பு இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வர்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஓகேயா? ஏன்னா நம்ம ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கே நம்ம ட்வின் ஃப்ளேம் ஸ்ட்ரேஞ்சரா தான் இருப்பாங்க. பழகி பார்த்து கூடவே இருந்து அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் 100% உண்மையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளாலே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் பேரண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்ல முடியும். அது வரைக்கும் சொல்ல மாட்டோம்ல. ஸோ சொல்லும்போது கண்டிப்பான முறையில் எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வரும்போது தான் நம்மளுக்கே யாரோட ட்ரூ கலர் என்ன, நமக்காக உண்மையிலே யார் நிற்கிறாங்க அப்படிங்கிற ட்ரூத்தே தெரியும். அப்போ நம்ம க்ளோஸ் ஒன்ஸு, லவ்ட் ஒன்ஸு அப்படின்னு நிற்கிறவங்கெல்லாம், அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் நிற்க போகிறது இல்லை. அதனால தான் இந்த பேக் ஸ்டாபிங். ஏன்னா எப்படி சொல்றது, இன்னொன்று யார் யார் ஜெல்லஸோட இருக்காங்க, யார் யார் என்வி ஐஸோட நம்மளை பார்க்குறாங்க, யார் யார் திருஷ்டி படுற மாதிரி நம்மளை பார்க்குறாங்க, இது எல்லாமே நமக்கு தெரிய வரும் ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக நம்ம பிரேக் டவுன் ஆகும். அதுதான் இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஆனால் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை அ ரீபர்த். எமோஷ்னலி வீக்காக இருக்கிற நீங்கள், எமோஷ்னலாக இவ்வளோ உடஞ்சி போகிற நீங்கள், யூ வில் பிகம் வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன் ஒன்ஸ் யூ ரீபில்ட் யுவர் செல்ஸ். ஓகேயா? ஸோ இது எல்லாமே உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர்றதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓப்பன் ஆகி விழுந்துச்சு காடிக்கல. ஸோ லெட் அஸ் see. Queen of Swords. Queen of Swordsங்கிறது என்ன? Stand for your authenticity. Be always in your authenticity. உங்களுக்கு நீங்கள் உங்களோட பேக் போனாக நிற்க கற்றுக்கணும். உங்களுக்கு நீங்கன்னா செய்கிற தப்புக்கு இல்லை. உண்மையாக ஆத்தென்டிக்காக இருக்கிற உங்கள் ஆத்தென்டிக் செல்ஃபுக்கு இதுதான் நான், என்னை பிடிச்சிருக்கவங்க என் கூட இருங்க, என்னை பிடிக்கலையா என் லைஃப் விட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, எனக்கு உண்மையாக இருக்கிறவங்க என் கூட இருங்க, அதே மாதிரி உண்மையாக இருக்கிறவங்களுக்காக நானும் இருப்பேன் அப்படிங்கிறது தான் ஆத்தென்டிசிட்டி. ஸோ அந்த ஆத்தென்டிசிட்டி அதுதான் அவங்க எடுக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு.
என்னன்னா ஆமா. எனக்கு ஒரு ட்ரீம் பெர்சன் என் லைஃப்ல இருக்கு. அதாவது உங்க ட்வின் ஃப்ளேம் சொல்றேன். ஓகேயா? ஸோ அந்த ட்ரீம் பெர்சன தான் நான் காதலிக்கிறேன். அந்த ட்ரீம் பெர்சன தான் ரியாலிட்டில மேனிஃபெஸ்ட் பண்ணி, அந்த ட்ரீம் பெர்சன் கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு அதுல ஊர்ஜிதமா நிக்கிறாங்க பாருங்க. அதுதான் வந்து அவங்க எடுக்கிற ஸ்டெப்பா இருக்கும். ஸோ அதுதான் அவங்களோட ட்ரூத்துக்கு அவங்க பேக் போனா நிக்கிறது. அடுத்த கார்டு என்னன்னு பார்ப்போம். டவர் கார்டு. ஸோ இந்த ட்ரூத்துக்கு அவங்க உண்மையா நின்னு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, அவங்க வளர்க்கப்பட்ட சமூகம் இருக்கும்ல. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். அந்த சோசியல் கண்டிஷனிங்க பூரா உடைச்சுக்கிட்டு வரணும். ஏன்னா, ட்வின் ஃப்ளேம்ங்கிறவங்க டோட்டலி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அப்போ ஒரே காஸ்ட்ல இருக்காங்களா? டிஃப்ரெண்ட் காஸ்ட்ல இருக்காங்களா? டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ல இருக்காங்களா? டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருக்காங்களா? இது எதுவுமே தெரியாது நமக்கு. ஸோ அப்ப இதுக்கு ரெடி ஆகுறீங்க, ட்வின் ஃப்ளேம மேனிஃபெஸ்ட் பண்ணி பிசிக்கல் யூனியனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில சோசியல் கண்டிஷனிங்க உடைக்காம நீங்க போகவே முடியாது. ஸோ இது வந்து என்னன்னா, இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த உங்களோட டெய்லி மெக்கானிக்கல் ரொட்டீன், சோஷியல் அதாவது அந்த மெக்கானிக்கல் லைஃப், சோஷியலி கண்டிஷன்டு லைஃப், அந்த லைஃப்க்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதெல்லாம் உடைச்சு இப்ப சோல் காலிங் என்னன்னா, இதுதான் நானு. இதுதான் என்னுடைய உண்மையான ஆதங்கம், எதிர்பார்ப்பு. எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக தானே இப்ப நிக்கிறீங்க. அதுக்காக தான் நிக்கிறீங்கன்னா, அப்ப அதுக்காக தானே போராடுவீங்க. அத நோக்கி தான் பயணிப்பீங்க. அப்போ உங்க ட்வின் ஃப்ளேம மேனிஃபெஸ்ட் பண்றத நோக்கி தான் நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்க ட்வின் ஃப்ளேம நோக்கி நீங்க போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் ஸ்டெப் எடுக்குறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? என்னோட ட்வின் ஃப்ளேம் யாருன்னு தெரியணும். அதுக்கு கோச்சிங் சேரணும். இல்ல எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு கத்துக்கணும். மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு கத்துக்கணும். மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டா அப்படி ஒரு இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்வின்னா இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இல்ல மேட்ரிக்ஸ் ட்வின்னா இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ட்வின் ஃப்ளேம் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் ஆக்சுவலா உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆவாங்கல்ல. மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்க அப்படி ஒரு ட்ரீம் பெர்சன் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்க பெர்சன் ரியாலிட்டில வந்துட்டாங்க. அவங்க கூட நான் பழகி பார்க்கணுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ தூரம் சோஷியல் கண்டிஷனிங்லயே இருந்திருக்கீங்க. ஸோ பழகி பார்த்து அதிலேயே நிறைய விஷயங்கள நீங்க உடைச்சு தான் பழகி பார்க்க வேண்டி வரும். ஸோ யூ ஆர் அட்டெண்டிங் டு யுவர் சோல் கால், யூ ஆர் டேக்கிங் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் சோல் கால். இத்தனை வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்வியல் முறையவே உடைச்சு நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கிறது தான் அந்த டவர் மொமெண்ட். அடுத்தது என்ன? 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு குறிக்குதுன்னா, செல்ஃப் பிட்ரயல் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட உங்க புற சூழல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த ஆக்ஷன்லாம் எடுக்கும்போதே, உங்க ட்வின் ஃப்ளேமோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன்னா இதெல்லாம் உங்க ட்வின் ஃப்ளேம் உங்கள நோக்கி வர்றதுக்கு எடுக்கிற ஸ்டெப்ஸ். வந்துட்டு இப்ப 10 படி ஏறுனா 2 படி சறுக்கும்ல. அந்த மாதிரி. ஏன்னா இத்தன வருஷம் சோஷியல் கண்டிஷனிங்லயே தான் இருந்திருக்காங்க உங்க ட்வின் ஃப்ளேம். இப்ப நீங்க பண்ற இன்னர் ஒர்க் பண்ண அது அவங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகி, அவங்க சோஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி, இதுதான் என்னோட உண்மைன்னு ரியலைஸ் பண்ணி உங்கள நோக்கி வர்றதுக்காக பயணிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்க சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கும்ல. அது பயங்கர கார்மிக்கா தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த கார்மிக்கான சூழ்நிலையில மேல ஏறுவாங்க. திருப்பி என்ன சொல்றது? வேலைய விட்டா அடுத்த சம்பாத்தியத்துக்கு நான் என்ன பண்றதுங்கிற பயம். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேயா? ஸோ அவங்க அப்பா, அம்மா அதாவது அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பாங்களா இருக்கும். ஸோ நம்ம இத தேடி போனோம்னா நம்ம ஃபேமிலி யார் பாப்பா? இத்தன விஷயம் அவங்களுக்குள்ள மண்டைக்குள்ள ஓடும்போது, ஸோ அப்ப என்ன செய்வாங்கன்னா, இதெல்லாம் ரியலைஸ் பண்ணாலும் திருப்பி அந்த செல்ஃப் பிட்ரயல் லைஃப், சோஷியல் கண்டிஷனிங்காகவே வாழ்ற லைஃப்க்கு போறது. ஓகே. ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான், ஓகே. இனி வந்து இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. இனி என்ன ஆனாலும் நான் என்னுடைய மனசுக்கு என்னுடைய ஆசை, என்னுடைய டீப் டிசைர்க்காக தான் வாழுவேன் அப்படிங்கிற அந்த தீர்க்கம் வரணும். வர்ற வரைக்கும் அந்த செல்ஃப் பிட்ரயல் லைஃப் இருந்துட்டே தான் இருக்கும். பேக் போவாங்க, ஃப்ரண்ட் வருவாங்க, திருப்பி பேக் போவாங்க. அப்படிதான் இருக்கும். அடுத்தது வந்து 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இந்த வந்துருச்சு அந்த சூழ்நிலை. 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ங்கிறது என்ன? கண்டிப்பான முறையில யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் தி கிராஸ் ரோட்ஸ். முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. முடிவு எப்ப எடுப்பீங்க? 2ல ஏதோ ஒண்ணு. அப்படின்னு டிசைட் பண்ணணுங்கும் போது தான் முடிவே எடுக்கிறோம். அப்போ என்ன முடிவு எடுக்கணும்? ஒண்ணு என்னோட ட்ரீம் லைஃப்ப சூஸ் பண்ணி அத பயணிக்கணுமா? இல்ல என்னோட சோஷியல் கண்டிஷன்டு லைஃப் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறத நோக்கி பயணிக்கணுமா?
அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு டெசிஷன் தான் எடுக்க முடியும். ஓகேயா? ஸோ அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களையே நீங்க அமைதிப்படுத்தி, உங்களுக்குள்ளேயே செல்ஃப் டாக் பண்ணி, நெறைய விஷயங்கள கேள்விகளும், பதில்களுமா அத பதில்கள தேடி, உங்களுக்குள்ளேயே அந்த நாலேட்ஜ் கெயின் பண்ணி அப்புறம் டிசைட் பண்றீங்க. அது என்ன டெசிஷனா இருந்தாலும் டிவைன் வில் ரெஸ்பெக்ட் தட். ஓகேயா? ஏன்னா எல்லாருக்குமே ஃப்ரீ வில் சாய்ஸ் டிவைன் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க என்ன டெசிஷன் எடுப்பீங்கன்னா, உங்களோட ட்ரீம் லைஃப் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ அதுதான் நீங்க எடுக்க போற நெக்ஸ்ட் ஸ்டெப். வாவ்! சி 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 ஸோ நான் வந்து எல்லா கார்டுமே புரட்டி வச்சு தான் எடுத்தேன். ஸோ நீங்க சூஸ் பண்ணியிருக்கிறது எது உங்க ட்ரீம் லைஃப்ல. அதுல நீங்க பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆவீங்க. சக்சஸ்ஃபுல் ஆவீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் யுவர் ட்வின் ஃப்ளேம். ஸோ அப்போ பெர்மனன்ட் யூனியனுக்கு ரெடி ஆகுறீங்க. ஹார்மோனியஸ் ட்வின் ஃப்ளேம் யூனியனுக்கு ரெடி ஆகுறீங்க. அதுக்காக எடுக்கிற ஸ்டெப்ல யூ ஆர் பிகமிங் வெரி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே அப்போ ஹார்ட் கேட்டு டிசிஷன் எடுங்க. டேக் டிசிஷன் அவுட் ஆஃப் லவ். யூ வில் சக்சீட். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து உங்களோட செப்டம்பர் செகண்ட் ஹாஃபுக்கான ரீடிங். உங்களோட ட்வின் ஃப்ளேம் இன்டென்ஷன் பிஹைண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபிசிக்கல் யூனியன் தான் இன்டென்ஷன் அப்படின்னாலும் அவங்களோட சூழ்நிலை, அவங்க என்ன செய்கிறாங்க, எதுக்காக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்ப்போம். அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க. டிராகன் ஃப்ளை. பி லைட் ஹார்ட்டட், ஃபைண்டிங் அவுட் திங்ஸ் கம்மிங் டு லைட், அடாப்ட், சேஞ்ச், ஹீல். ஓகே, ஸோ உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஹீல் ஆகுறாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதை தான் நம்ம ரீடிங்லேயும் பார்த்தோம். அதுதான் இந்த கார்ட்லேயும் இன்டென்ஷன் கார்ட்லேயும் வந்துருக்கு. Sunglasses, watching, looking, stalking, gaslighting, perception, focusing out. ஸோ அப்போது நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் உள்வாங்குறாங்க, நிறைய மெசேஜ் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த பர்செப்ஷனை இப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க. நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைட்டனிங், சடன் சேஞ்ச், ஷாக்கிங் நியூஸ், சர்ப்ரைஸ், எபிஃபனி, அப்ஹீவல், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அவங்களுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நடக்கிறனால தானே அவங்க அந்த டெஸ்டினியை நோக்கி போகிறாங்க, அதில் சக்சீடும் ஆகுறாங்க. ஒவ்வொரு பேபி ஸ்டெப்புக்கும் சக்ஸஸ் ஆகுறாங்கல்ல. வாவ், 2 கார்டு வந்துருக்கு. என்னென்னு பார்ப்போம். சோல்மேட்ஸ், சோல் கனெக்ஷன், பார்ட்னர்ஷிப், அக்ரிமெண்ட், சோல் கான்ட்ராக்ட். இன்னொரு கார்டு என்ன? கீஸ் ஆன் அ ரிங், மெனி ஆப்ஷன்ஸ், டெசிஷன்ஸ், அன்கன்வென்ஷனல் ஸ்ட்ரிங்ஸ் அலாங், ஒன் நைட் ஸ்டாண்ட். ஸோ அப்போது உங்கள் ட்வின் ஃப்ளேமும் சேஞ்ச் ஆக அவங்க கண்டிப்பாக அட்ராக்டிவாக மாறுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு அட்ராக்டிவாக மாற they are also getting என்னது many people அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அட்ராக்ட் பண்ணுற பீப்புளெல்லாம் அவங்கள நோக்கி வருவாங்கல்ல. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஒன் நைட் ஸ்டாண்ட்னா என்னது? ஜஸ்ட் ஃபிசிக்கல் இன்டிமசி மட்டும். ஓகேயா? ஸோ இதில் சோல்மேட்ஸ்ன்னு வந்திருக்கு. பட் ஸ்டில் சோல்மேட்ஸ்ன்னு வந்தால் கூட எனக்கு எப்படி அது தெரியுது அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம்ஸுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற சோல்மேட்டோட கேரக்டர் இருக்குது. அந்த மாதிரி சோல்மேட்ஸாக தான் எனக்கு தெரியுது. ஓகே கைஸ், இதுதான் செப்டம்பர் செகண்ட் ஹாஃப்க்கான உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னங்கிறதுக்கு ரீடிங். இனி அக்டோபர் மந்த்துக்கான ரீடிங் பார்ப்போம். அன்டில் தென் பை.